ரெனிராவோட ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனோட பரபரப்பாக இந்த எபிசோட கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நமக்கு தெரியாத அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லோரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த வீக் இன்ட்ரோல கோர்லஸ் வெர்சஸ் லோகார் ஃபைட், ஜேஸோட டெத்தை தாண்டி ரெனிரா அவங்களோட சிராக்ஸ் டிராகன் முன்னாடி நிற்கிற மாதிரியும், ரெனிரா கூடவே மிசாரி அண்ட் டேமன் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. டேமனுக்கு பக்கத்தில் கோர்லஸ், ஆலிசன்ட் அண்ட் ஹெலனாவையுமே நோட் பண்ண முடியும். ஆலிசன்ட் அண்ட் ஹெலனா இப்பொழுதுக்கு ரெனிரா சைடு இருக்கிறதுனால அவங்களுமே பிளாக் சைடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த எபிசோட்ல ராட்ஸ் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணி இருந்திருக்கும். அதனால ராட்ஸையுமே இந்த இன்ட்ரோல ஆட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி ஸ்மால் ஃபோக்ஸ் எல்லாருமே சியர் பண்ற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க. அந்த ராட்ஸை வச்சு தான் ரெனிரா ஹைபோர்ன் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமன் ஃபோக்ஸ் கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது. ஓப்பனிங் ஆர்மன் ஹைட்டவர் அவரோட 15,000 சோல்ஜர்ஸோட டேமனை எதிர்த்து நிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி டேமன் ஆர்மன் ஹைட்டவரோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்திருப்பாரு. ஆர்மன் ஹைட்டவர் யார் அப்படின்னா ஆட்டோ ஹைட்டவரோட பிரதரோட சன். ஆட்டோ ஹைட்டவர் பிரதரை சீசன் 1லயே நம்ம பார்த்துருந்துருப்போம். இன்ஃபேக்ட் ஆட்டோ ஹைட்டவரோட பிரதர் தான் ஏகனை ஹேர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஆட்டோ ஹைட்டவருக்கே விதைச்சிருந்திருப்பாரு. இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன்ல நிறைய டைம் ஜம்ப் இருக்கிறதுனால ஆட்டோவோட பிரதர் இறந்ததை நமக்கு ஸ்கிரீன்ல காமிக்கல. பட் இப்பொழுதுக்கு அந்த ஆட்டோ ஹைட்டவரோட பிரதர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடுத்து ஓல்டு டவுனை ஆட்டோவோட பிரதரோட சன் ஆர்மன் ஹைட்டவர் தான் இப்ப ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சிம்பிளா இந்த ஆர்மன் ஹைட்டவர் ஆலிசன்டோட கசின் தான். டேமன் ஆர்மண்டோட போடுற டீல் என்ன அப்படின்னா, ஏகான் கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு ஓடிட்டான். இப்ப விசரிஸோட ரைட்ஃபுல் ஹேரான ரெனிரா தான் த்ரோன்ல உட்கார்ந்துருக்காங்க. அதனால குயினுக்கு நீல் பண்ணிட்டு உன்னோட ஆர்மியை திருப்பிக்கிட்டு அப்படியே ஓல்டு டவுனுக்கு போயிடு அப்படின்னு ஒரு பீஸ் டீல ஆஃபர் பண்ணி இருந்திருப்பாரு. இந்த இடத்துல ஆர்மண்ட் ஒருவேளை இந்த டீலுக்கு நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது டேமன் உல்ஃபை வச்சு ஒரு ஃபன் பண்ணி இருந்திருப்பாரு. லைக் உல்ஃபுக்கு ஓல்டு டவுனோட கேசல கொடுக்குற மாதிரி. அது என்னதான் கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலும் உல்ஃப் ஆல்ரெடி எப்ப கேசல் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அவனை வச்சு இப்படி கலாய்க்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆர்மன் ஹைட்டவரும் அவருக்காக இல்ல அப்படின்னாலும் அவரோட 15,000 சோல்ஜர்ஸ்க்காக டேமன் கிட்ட அவரோட விஜிலன்ஸ் அப்படிங்கிற வலேரியன் ஸ்வாட வச்சு சரண்டர் ஆகிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆலிசன்டோட தேர்ட் சன் டேரான் டார்கரியனை பத்தி டேமன் மறந்து இருந்திருப்பாரு. அதனால என்னதான் ஆர்மண்ட் ரெனிராவை குயினா அக்செப்ட் பண்ணி சரண்டர் ஆகியிருந்தாலும் டேமன் டேரான ஹாஸ்டேஜா ஒப்படைக்க சொல்லி இருந்திருப்பாரு. இந்த டேரான் யாரு அப்படின்னா ஏகான், ஏமண்ட் அண்ட் ஹெலனா இவங்களோட பிரதர் தான் இவன். அவன் சின்ன வயசுல இருந்தே ஓல்டு டவுன்ல தான் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த டேரான் ஏகான் அண்ட் ஏமண்டுக்கு அடுத்து கிரீன் சைடுல அயன் த்ரோனுக்கான லைன்ல இருக்கிறதுனால அவனுமே ரெனிராவுக்கு ஒரு த்ரெட் தான். அதனாலதான் டேமன் டேரான கேட்டிருந்திருப்பாரு. ஆர்மன் ஹைட்டவருக்கு டேரான் ஒரு நெஃப்யூவை தாண்டி ஸ்குவாராவுமே இருந்திருப்பான். ஸ்குவார் அண்ட் நைட்டோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்லயே பார்த்துருந்திருப்போம். அதனால ஆர்மன் ஹைட்டவர் அவரோட ஸ்குவார் அண்ட் நெஃப்யூவை இவ்வளவு ஈஸியா டேமன் கிட்ட ஒப்படைக்கும் போதே நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை இந்த எபிசோட்ல கன்ஃபார்ம் பண்ற விதமா இவன் ரியல் டேரான் இல்ல, ஆர்மன் ஹைட்டவர் ரெடி பண்ண ஒரு ஃபேக் டேரான் அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்ப உண்மையான டேரான் யாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சோம் தான் ரியல் டேரானா இருக்கணும். இந்த ஃபேக் டேரான டேமன் கிட்ட ஒப்படைக்கிறவரோட கேரக்டர் நேம் வந்து போல்ட் ஜான் டிராக்ஸ்டன். இவர்கிட்டயுமே ஆர்ஃபன் மேக்கர் அப்படிங்கிற ஒரு வலேரியன் ஸ்வாட் இருக்கும். ரெனிரா அவங்களோட ஃபாதரோட பெட் சேம்பர்ல அவங்களோட ஓல்டு மெமரிஸை பத்தியும் அவங்களோட ஃபாதர் ஆசைப்பட்ட மாதிரி ரெனிரா ரூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் டேமன் ஆர்மன் ஹைட்டவர் டேரான ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெனிராவை டேரான பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு. போற வழியில பின்னாடி நோட் பண்ணீங்க அப்படின்னா ரெட் கீப்போட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கிரீன் பேனர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பேனர்ஸை ரிமூவ் பண்றத இந்த எபிசோடு முழுக்கவே காமிச்சு கடைசியில எல்லா பேனர்ஸுமே எரிக்கிற மாதிரியுமே இந்த எபிசோட்லயே முடிச்சிருந்திருப்பாங்க. ரெனிரா எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க அபிஷியலா குயின் ஆகணும். அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ற விதமா டோனிலாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு டேமன் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. டோனிஸை நம்ம சீசன் 1லயே பார்த்துருந்திருப்போம். பட் இப்ப டோனிஸ் நடத்துற அளவுக்கு இவங்க கிட்ட மணி இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். அதுதான் இந்த எபிசோட்லயே ஒரு டென்ஷனாவே காமிச்சிருந்திருப்பாங்க. ரெனிரா டேரான மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணும்போது அவன் ஃபேக் டேரான் அப்படிங்கும் போது எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அதனால அவனை சேம்பருக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு ஸ்மால் கவுன்சில் மீட்டிங்கை ரெனிரா அட்டன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸ்மால் கவுன்சில்ல மிஸ்டர் ஆர்வெல் டைலன் லானிஸ்டர் கோல்டு எல்லாத்தையுமே சேஃப் கீப்பிங் பர்பஸ்க்காக டிவைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் அந்த கோல்டு எல்லாத்தையுமே எங்க வச்சிருக்காரு அப்படின்னு இவருக்கு தெரியாது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்திருப்பாரு. சீரீஸ்ல இதுவரை அந்த கோல்டு எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணல. சீசன் 1ல டைலன் கோல்ட சேஃப் கீப்பிங்காக நான் பிரிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி இருந்திருப்பாரு. பட் அந்த கோல்டு எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா அவரோட ஹவுஸ் கேஸ்லி ராக்குக்கு ஒரு பங்கும், ஓல்டு டவுனுக்கு ஒரு பங்கும், பிராவோஸ்ல இருக்கிற அயன் பேங்குக்கு ஒரு பங்கும் அப்படின்னு 3 பங்கா பிரிச்சு ஸ்பிளிட் பண்ணிருப்பாரு. இது அந்த அளவுக்கு பெரிய ட்விஸ்ட்லாம் இல்ல.
அதனால தான் நான் இங்க மென்ஷன் பண்ணேன். இப்பொழுதுக்கு கிங்ஸ் லேண்டிங்ல இருந்த எல்லா கோல்டையுமே டைலண்ட் ஸ்பிளிட் பண்ணிட்டதுனால அந்த வறுமையை ரெனிரா எப்படிலாம் சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். புக்ல கிங்ஸ் லேண்டிங்கை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்வேல பிளாக் செல்ல போட்டு அடிச்சிருவாங்க. பட் சீரீஸ்ல ஆர்வேல பிளாக் சைடு சேர்த்துக்கிட்டு ஸ்மால் கவுன்சிலையுமே உட்கார வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. மிசாரியாவை அபிஷியலாவே ரெனிராவோட மிஸ்ட்ரஸ் ஆஃப் விஸ்பஸா ஸ்மால் கவுன்சில்ல உட்கார வச்சிருக்காங்க. பட் புக்ல மிசாரியா ரெனிராவுக்கு ஒரு அன்அபிஷியல் மிஸ்ட்ரஸ் ஆஃப் விஸ்பஸா தான் இருப்பாங்க. அது இங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். டேமனுக்கும் மிசாரியாவுக்கும் அப்பப்ப அந்த ஓல்டு கப்பல்ஸ் ஃபைட் மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஃபன்னாவே இருந்துச்சு. இந்த மீட்டிங்ல ரெனிரா அவங்களோட கோர்னேஷனை சீக்கிரமா நடத்தணும் அப்படிங்கறதுல தான் ரொம்பவே ஆர்வமா இருந்திருப்பாங்க. அந்த அபிஷியலா கிங் ஆக்குற கோர்னேஷனை சீசன் 1 எண்ட்லயே ஏகான கிங் ஆக்கும் போது நம்ம பார்த்துருந்திருப்போம். அந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் இங்க ரெனிராவுக்கு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் ரெனிரா சொல்ற அளவுக்கு கிராண்டா அந்த கோர்னேஷனை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். அதனால மிசாரியா என்ன சஜஸ்ட் பண்றா அப்படின்னா ஸ்மால் ஃபோக்ஸ் பசியில கஷ்டப்படும் போது குயின் செலிப்ரேஷன் நடத்துறது ஒரு நல்ல ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அண்ட் இது ஒரு நல்ல அட்வைஸ்னே சொல்லலாம். கோர்லஸ் என்னதான் கல்லட்ல ட்ரையார்கி ஆர்மியை தோக்கடிச்சிருந்தாலும் அங்க இருந்து சர்வைவான ட்ரையார்கி சோல்ஜர்ஸ் சிட்டிக்குள்ள என்டர் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இந்த ட்ரையார்கி சோல்ஜர்ஸை நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம். கோர்லஸ் இங்க ட்ரையார்கி பத்தி மென்ஷன் பண்றத வச்சு பார்க்கும்போது லேட்டரா சர்வைவிங் ட்ரையார்கி சோல்ஜர்ஸ் வச்சு ஏதோ ஒரு ஸ்டோரி பிளே ஆக போற மாதிரி தான் தோணுது. கோர்லிஸ் டிராகன் ஸ்டோன்ல இருக்கிற ஸ்மால் கவுன்சில் மெம்பர்ஸை கிங்ஸ் லேண்டிங்க்கு இன்வைட் பண்றத பத்தியுமே ரெனிரா கிட்ட கேட்டிருந்திருப்பாரு. அந்த ஸ்மால் கவுன்சில்ல இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ரெனிராவை பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு அமைதியா உட்கார வச்சதுனால அவங்கள இப்ப ரெனிரா தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. என்னதான் எல்லாத்துக்குமே அந்த லார்ட்ஸ் ரெனிராவை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அவங்க தான் ரெனிராவை குயினா அக்செப்ட் பண்ணவங்க. இப்போ அயன் த்ரோன் கிடைச்சதும் அவங்கள தூக்கி போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியாவா தோணல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏமண்டை பத்தி ரெனிரா கேட்கும்போது ஹாரன்ஹால்ல இருந்து டேமனோட டீமை ஏமண்ட் எரிச்சிட்டு சைமன் ஸ்ட்ராங் அண்ட் சைமன் ஸ்ட்ராங்கோட சன்ஸையுமே ஏமண்ட் போட்டு தள்ளிட்டான். பட் அதுக்கப்புறம் ஏமண்ட் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு ஆர்வேல் சொல்லி இருந்திருப்பாரு. ஏமண்ட போன எபிசோட்ல சைமன் ஸ்ட்ராங்கோட சன் குத்தி இருந்திருப்பான். அதுக்கு ஏமண்ட் ஆலிஸ் ரிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. ஆலிஸ் ரிவர்ஸ் அதுக்கு முன்னாடி தான் டேமன் கிட்ட ஹாரன்ஹாலை கேட்டிருந்திருப்பா. அதுக்கு டேமன் ஹாரன்ஹால தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. அதனால ஆலிஸ் ரிவர்ஸ்க்கு இப்ப ஏமெண்ட் கிடைச்சிருக்கிறதுனால அவளுக்கு ஹாரன்ஹால் கிடைக்கணும் அப்படின்னு ஏமெண்ட வச்சு ஏதாவது பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ப்ராபபிலி டேமன் ஆலிஸ் ரிவர்ஸ் கிட்ட அவளுக்கு நோபல் ஹவுஸ் இல்ல, நோபல் ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொன்னதுனால ஏமெண்ட் கூட மேக் அவுட் பண்ணி ஏமன் மூலமா ஒரு பேபியை பெற்றெடுக்கவும் ட்ரை பண்ணலாம். ரெனிரா ஆல்சோ சீப் ஸ்டீலரை பத்தியுமே கேட்டிருந்திருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல டேமன் வேலுக்கு போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜேன் ஆரன் கிட்ட போட்ட டீல் படி ரெனிரா அவங்க சன்னான ஜோஃப்ரியோட டிராகனை ப்ரொடெக்ஷனுக்காக வேலுக்கு அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. பட் ஜேன் ஆரன் அவங்க சென்ட் பண்றேன் அப்படின்னு சொன்ன ஆர்மியை இன்னும் சென்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு ரிட்டனா டேமன் கிட்ட கோல்டை கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சீப் ஸ்டீலரோட ரைடருக்கும் ஏமண்டுக்கும் பவுண்டியை செட் பண்ணிட்டு ரெனிரா கிளம்பும் போது ஒரு ரேட்டை மெதிக்க போயிருந்திருப்பாங்க. ரேட்டோட தொல்லை ஏன் அதிகமா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏகனோட சன் ரேட் கேச்சர்ஸ் தான் கொன்னாங்க அப்படின்னு தெரிய வரும்போது ஏகான் ஒரு ரேட் கேச்சரை ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னு எல்லா ரேட் கேச்சர்ஸையுமே தூக்குல போட்டிருந்திருப்பான். புக்ல அதுக்கப்புறம் ஆட்டோ ஹைட்டவர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேட்ஸை ரெட் கீப்க்கு கொண்டு வந்திருந்திருப்பாரு. இந்த ரேட்டோட தொல்லை அப்படிங்கிறது சும்மா அங்கங்க சுத்திட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்காம நிறைய கேண்டல்ஸை ரேட் சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்கு போதுமான கேண்டல்ஸ் இருக்குதா இல்ல இருட்டுல உட்கார்ற மாதிரியான நிலைமை வருமா அப்படிங்கிறது தெரியல. ரெனிராவுக்கு என்னதான் இப்பொழுதுக்கு சர் லூத்தர் லார்ஜென்ட் ப்ரொடெக்டரா இருந்தாலும் அவரோட வேலை அப்படிங்கிறது சிட்டியை பாதுகாக்கிறது தான். அதனால சீக்கிரமாவே குயின்ஸ் கார்டை அப்பாயிண்ட் பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. குயின்ஸ் கார்டை டேமனை சூஸ் பண்ண சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெனிரா ஆலிசன்ட்டை மீட் பண்ணி கோல்டை பத்தி கேட்டிருந்திருப்பாங்க. பட் ஆலிசன்ட்டுக்குமே கோல்டு எங்க இருக்குது அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா போன சீசன்ல ஆலிசன்ட்டை அந்த ஸ்மால் கவுன்சில ஒரு மெம்பராகவே மதிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதனால ஆலிசன்ட்டுக்கு உண்மையிலே கோல்டு எங்க இருக்குது அப்படின்னு தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆலிசன் கிட்ட ஏகனை பத்தி விசாரிக்கும் போது ஆலிசன்ட் ஏகனோட ஃபேஸ் அந்த ரூக்ரெஸ்ட் பேட்டில் பர்ன் ஆகி கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகியிருக்கு. அவன் இப்போ எப்படி இருப்பான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஏகன் இறந்துட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ரெனிராவுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் என்னதான் ஏகனோட ஃபேஸ் எரிஞ்சிருந்தாலும் அவன் தான் ஏகன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமான ஏகன் தி கான்கரரோட க்ரௌன் ஏகன் கிட்ட இருக்குது. அதனால ஏகனை போட்டு தள்ளாம ஏகன் இறந்துட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றது ஒரு பேட் ஐடியா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆலிசன் சொன்ன மாதிரி சர் லூத்தர் லார்ஜன் கிட்ட ரெனிரா ஏகனை இறந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டு வேல்ல இருக்கிற ஜாஃப்ரியை கிங்ஸ் லேண்டிங்க்கு சேஃபா கூட்டிட்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்ப ஜாஃப்ரி தான் ரெனிராவோட ஹேரா இருக்கிறான். மிசாரியாக்கு இதுதான் ரெட் கீப்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ரெனிராவும் மிசாரியாவும் டேரானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரெனிராவுக்கு ஒரு சர்வெண்ட்டை பார்க்கும்போது ஜேஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த சமயம் ரெனிரா என்ன சொல்ல வந்திருந்திருப்பாங்க அப்படின்னா டேரான் என்னதான் ஏகான் அண்ட் ஏமண்டோட பிரதரா இருந்தாலும் அவன் எந்த ஒரு கிரைமும் பண்ணல அப்படின்னு சொல்ல வந்திருந்திருப்பாங்க. பட் ஒன்ஸ் ஜேஸை பார்த்ததுக்கு அப்புறம் ரெனிராவோட சன் இறந்திருக்கும் போது ஆலிசன்ட்டோட சன்னை மட்டும் ஏன் உயிரோட விடணும் அப்படிங்கிற மாதிரி ரெனிராவோட மைண்ட் சேஞ்ச் ஆகி இருந்திருக்கும். ஆனாலுமே ஃபைனலா
இனிஷியலா ரெனிரா மெர்சியோட டேரானா வாளுக்கு தான் சென்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அது ஃபேக் டேரான் அப்படின்னு ரெனிராவுக்கு தெரிய வரும்போது அது இன்னும் ரெனிராவுக்கு கோவத்தை தான் அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெனிராவோட சர்விங் உமனான எலிண்டா மேசியா ரெனிரா திரும்ப வர சொல்லியிருப்பாங்க. எலிண்டா தான் ரெனிராவுக்கு ஆரம்பத்துல இருந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த லேடி. எலிண்டா மேசி ஆக்சுவலி ஒரு நோபல் உமன் தான். அவங்களோட ஃபாதரை நம்ம பிளாக் கவுன்சில்ல கூட பார்த்துருந்துருப்போம். போன சீசன்ல அந்த சில்வியோட பிராத்தல் ஹவுஸ்ல தான் எலிண்டா ரெனிரா டிராகன் சீடர்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி ரெனிராவுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போதைக்கு ரெனிரா எலிண்டாவை திரும்ப கூப்பிடுறதுனால இந்த எபிசோட்லயே எலிண்டா ரெனிராவுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எலிண்டா தான் ரெனிராவுக்கு கிரவுனை மாட்டி விட்டு பெட்டிஷனை பத்தி லிசன் பண்றதுக்கு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாவை சஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. எலிண்டா ஒரு நல்ல கேரக்டர் தான். எங்க ரெனிரா ஸ்டாப்ஸ் எல்லாரையும் விசாரிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிரீன்ஸுக்கு சர்வ் பண்ணவங்கள நம்ம நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெனிரா ஒரு மேட் குயின் ஆர் ஹோம்லேண்டருக்கு மாறுறத எங்க நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரெனிரா த்ரோன் ரூமுக்கு வந்து கோரனேஷனை நடத்துறதுக்காக ஹை செப்டானை மீட் பண்ணி பேசி இருந்திருப்பாங்க. இவரோட நேம் ஐஎம்டிபில வந்து செப்டான் பால்மன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் சீசன் 1ல இந்த கேரக்டர் ஏகன கிங்கா அனாயின்ட் பண்ணும்போது சப்டைட்டில்ல செப்டான் ஈஸ்டாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த செப்டான் ஈஸ்டாஸ், கிராண்ட் மாஸ்டர் மன்கன், அதுக்கப்புறம் மஷ்ரூம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டான்ஸ் ஆஃப் தி டிராகன் ஈவெண்ட்டை பத்தி சொல்லிட்டு போன ஸ்டோரியை வச்சு தான் ஆர்ச் மிஸ்டர் கில்டன் அப்படிங்கிறவரு இந்த வெஸ்ட்ரோஸோட ஹிஸ்டரியை ரைட் பண்ணியிருப்பாரு. அதை தான் நம்ம ஃபயர் அண்ட் பிளட் அப்படிங்கிற புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க ஜார்ஜ் ஆர் மார்ட்டினோட இந்த ஃபயர் அண்ட் பிளட் புக்கில் இந்த டான்ஸ் ஆஃப் தி டிராகனை ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் உங்களுக்கு ஸ்டோரியை சொல்ல மாட்டாரு. சிட்டடல்ல இருந்து ஆர்ச் மிஸ்டர் கில்டன் அப்படிங்கிற ஒரு மேஸ்டர் தான் இவரு தான் கிராண்ட் மாஸ்டர் மன்கனும் மஷ்ரூமும் இந்த ஈவெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க, ஆனா செப்டான் ஈஸ்டர்ஸ் எந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த 3 கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவையுமே ஹிஸ்டரியா ரைட் பண்ணி இருந்திருப்பாரு. இதுல இந்த செப்டான் ஈஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிகமா கிரீன்ஸுக்கு தான் பயாஸ்டா சொல்லி இருந்திருப்பாரு. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மஷ்ரூம் அப்படிங்கிற கேரக்டர் மட்டும்தான் புக்ல ஆலன் அண்ட் ஆடம கோர்லஸோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா செப்டான் ஈஸ்டர்ஸும் கிராண்ட் மாஸ்டர் மன்கனும் ஆலன் அண்ட் ஆடம கோர்லிஸோட பாஸ்டர்ட் இல்ல, கோர்லிஸோட சன்னான லேனாரோட பாஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த ஹை செப்டான் ஏகனோட பாடியை பார்க்காததுனால ரெனிராவை குயினா அனாயின்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா ஈஷோல ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா சைலண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த செப்டான் ஈஸ்டர்ஸ் இப்பதான் ஏகான கிங்கா அனாயின்ட் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப திரும்ப ரெனிராவை இவங்க தான் குயின் அப்படின்னு அனாயின்ட் பண்ணாரு அப்படின்னா மக்கள் எல்லாரும் என்னறாங்க ஜோக் காமிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதனாலதான் இந்த செப்டான் இங்க ரிஃப்யூஸ் பண்றாரு. ரெனிரா வந்து செப்டான் கிட்ட டிராகனை பத்தி பேசும்போது அந்த செப்டான் ரொம்ப கோவப்பட்டு டார்கேரியன்ஸ் எப்படி டிராகன்ஸை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற சில லோரை டிராப் பண்ணி இருந்திருப்பாரு. அதை பத்தி நம்ம டீடைல்டா டூம் ஆஃப் வலேரியா வீடியோல பார்த்துருந்திருப்போம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்க. செப்டான் கோரனேஷனுக்கு ரிஃப்யூஸ் பண்ணனதுனால ரெனிரா கோவமா கிளம்பி இருந்திருப்பாங்க. அதுக்கு அந்த செப்டான் ஃபெய்த் ஆஃப் தி செவனை பகச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஃபெய்த் ஆஃப் தி செவனை பகச்சிக்கிட்டவர் வந்து மேகர் தி க்ரூவல். நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ்ல நம்ம பார்த்த ட்ரையல் ஆஃப் 7 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மேகர் தி க்ரூவலுக்கும் இந்த ஃபெய்த் ஆஃப் தி 7 பீப்புளுக்கும் தான் நடந்திருந்திருக்கும். அதுல மேகர் தனி ஒரு ஆளா நின்று ஃபெய்த் ஆஃப் தி 7ல இருக்கிற 7 பேரையும் போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. ரெனிரா கோர்லஸோட ஃபேமிலியோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சமயம் தான் கோர்லஸ் ஆலன் அண்ட் ஆடம அவரோட சன்ஸ் அப்படின்னு ரெனிரா கிட்ட ரிவீல் பண்றது மட்டும் இல்லாம 2 பேரையும் ரெனிராவை லெஜிட்டிமேஸ்ட் ஆக்க சொல்லி இருந்திருப்பாரு. இது ரெனிராவுக்கு ஒரு ஷாக்கிங் தான் கொடுக்குது. ஏன்னா என்னதான் லெஜிட்டிமேஸ்ட் அப்படிங்கிறது கோர்லஸ் ஒரு சின்ன உதவியா கேட்டிருந்தாலும் த்ரோனை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ரெனிரா பாஸ்டர்ட்ஸை லெஜிட்டிமேஸ்ட் ஆக்குனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெனிராவோட சன் ஜாஃப்ரி பர்த் மேல கேள்வி எழும். அதுதான் ரெனிரா கோர்லஸோட சன்ஸை லெஜிட்டிமேட் ஆக்காம ரிஃப்யூஸ் பண்ணதுக்கு காரணம். ரெனிரா ஃபர்ஸ்ட் டைம் த்ரோன்ல உட்கார்ந்து பெட்டிஷனை கேட்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது எலிண்டா ரெனிராவுக்கு கிரவுனை மாட்டி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் ரெனிராவுக்கு அவங்களோட மந்த்லி சைக்கிள் ஆரம்பிச்சிருந்திருக்கும். இதை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பீரியட் அப்படிங்கறத கொண்டு வந்தது ரொம்பவே ஒரு டென்ஷனை பில்ட் பண்ணுச்சு. அட் சேம் டைம் ஒரு குயினா இருந்தாலும் ஒரு உமனா அவங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சை இங்க காமிச்சிருக்காங்க. என்னை கேட்ட இது ஒரு நல்ல ரைட்டிங் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீனை பார்க்கும்போது ஏகன் செகண்ட் சீசன் 2ல த்ரோன்ல உட்கார்ந்து பெட்டிஷன்ஸை கேட்ட சீன் ஞாபகம் வந்திருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பெட்டிஷன்ஸும் இந்த பெட்டிஷன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அங்க சீப்ஸை டிராகன்ஸுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு பெட்டிஷன்ஸ் போட வந்திருந்திருப்பாங்க. எங்க நாங்க எல்லா சீப்ஸையும் இழந்துட்டோம், அதுக்கு நஷ்டஈடா 500 கோல்டன் டிராகன்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருந்திருப்பாங்க. கோல்டன் டிராகன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, வெஸ்டர்ஸ்ல ஒரு கரன்சி தான். லைக் சில்வர் ஸ்டாக்ஸ் அண்ட் காப்பர் பென்னிஸ் அந்த மாதிரி கோல்டன் டிராகன்ஸும் ஒரு கரன்சி. 500 கோல்டன் டிராகன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஆல்ரெடி கிங்டமே பேங்க்ரப்ட்ல தான் இருக்குது. அப்படிங்கும் போது குயின் என்ன சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னா கிங்ஸ் வுட்ல போயிட்டு ஹண்ட் பண்ணிக்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க வந்தவங்க மீட்டுக்காக தான் வந்திருந்திருப்பாங்க. ஈவன் கிங்ஸ் வுட்ல கூடமே மான் ஆர் பேரெல்லாம் ஹண்ட் பண்ணக்கூடாது, வேணா ரேபிட்டை ஹண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு குயின் சொல்லி இருந்திருப்பாங்க. கிங்ஸ் வுட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வுட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஏகனோட செகண்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே வுட்ஸுக்கு தான் ராபர்ட் பரத்தியன் ஹண்ட்
காட்டுக்கு போய் கடைசிட்டில் இறந்துருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பெட்டிஷன் ஏமண்டோட பிராத்தல் ஃப்ரெண்டான சில்வி. இவ்வளவு நாளா காமன் ஃபோக்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு ஹைபோர்ன் பீப்புள் தான் காரணம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபுட்டை அவங்க தான் புடுங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷனை கொடுத்துருந்துருப்பாங்க. இதனால தான் ரெனிரா அந்த ஹைபோர்ன் ஃபேமிலிஸை கூப்பிட்டு ரேட் டின்னர் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸ்மால் கவுன்சில ரெனிரா வேகர் அண்ட் சீப் ஸ்டீலரை பத்தி கேட்கும்போது டேமன் பேலா சன்ஃபயரை மட்டும் தான் பார்த்துருக்கா, அதுவும் சன்ஃபயர் இறந்துருச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. பட் எனக்கு தெரிஞ்சு பேலா ஒன்று மேலிஸோட டெட் பாடியை பார்த்து சன்ஃபயர்னு நினைச்சிருந்திருக்கணும், அப்படி இல்லைனா சன்ஃபயரை சரியா பார்க்காம இருந்திருக்கணும். ஏன்னா சன்ஃபயர் இன்னும் சாகலை அப்படிங்கிறத டீசர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ரெனிரா கோர்லஸ் கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது குயின் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஒத்து போறேன் அப்படிங்கிற மாதிரி கோர்லஸ் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு ரெனிரா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. புக்கில் வந்து கோர்லஸோட அட்வைஸ் ரொம்பவே நியாயமானதாக இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு தடவை கூட ரெனிரா லெசன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. மிசாரியா இந்த சுச்சுவேஷனில் ரெனிராவோட ஃபாதர் விசேரிஸ் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு ரெனிரா பேங்க்வெட் அதாவது விருந்து அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா விசேரிஸோட டைம் லைன்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருந்திருக்காது. அதனால மோஸ்ட்லி விசேரிஸ் டோர்னியையும் ஃபெஸ்டியும் தான் வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் ரெனிரா வந்து இங்க விருந்து அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் ரேட் விருந்தா ரெனிராவோட ஸ்டைல்ல மாத்தி ஒரு ரேட் டின்னரை நோபல் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருந்திருப்பாங்க. ரெனிரா அண்ட் டேமன் ஆலன் ஹியூக் அண்ட் உல்ஃபை நைட் ஆகும்போது அந்த சமயம் உல்ஃபை அவனுக்கு என்ன லாஸ்ட் நேம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு உல்ஃப் டார்கேரியன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இதுக்கு ரெனிரா நோன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த நேம் உல்ஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அது லெஜிட்டிமைசிங் கணக்கில் தான் வரும். அதனால புக்கோட அக்யூரேட்டா உல்ஃபுக்கு உல்ஃப் தி ஒயிட் அப்படின்னும் ஹியூக்கு ஹியூ தி ஹேமர் அப்படின்னும் ஆடமுக்கு ஆடம் ஆஃப் ஹல் அப்படின்னுமே நைட் ஆக்கி இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஆடமோட டிசப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருந்திருக்கும். இந்த நைட் ஆகிற ப்ராசஸை நம்ம நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்ல பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயுமே டேமன் நைட் ஆக்கி இருந்திருப்பாரு. உல்ஃப் இந்த இடத்துல அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அது கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு. ரெனிரா சர் லூத்தர் லார்ஜன் கிட்ட கிரீன் சப்போர்ட்டிங் நோபல் ஹவுசஸை டின்னருக்கு இன்வைட் பண்றதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹியூ ஹேமர் வந்து அவருக்கான ரிவார்டை பத்தி கேட்க வந்திருந்திருப்பாரு. அதுக்கு ரெனிரா விசன்யாஸ் ஹில்ல ஒரு ஹவுஸை ஹியூக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. விசன்யாஸ் ஹில் கிரேட் செப்ட் ஆஃப் பேலார் பக்கத்துல தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஹியூகோட ஒய்ஃப் அவங்க பிரதரோட சிட்டியான டம்பிள்டனுக்கு போயிருப்பாங்க. டம்பிள்டன்ல தான் இப்போ ஹார்மன் ஹைட்டவர் இருக்கிறாரு. அடுத்த எபிசோட்ல இந்த கதை எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெனிராவை ஆலிசன் மீட் பண்ணி அவங்களோட ஃபாதர் ஆட்டோ ஹைட்டவரோட டெட் பாடியை ஓல்டு டவுனுக்கு சென்ட் பண்ண பெர்மிஷன் கேட்டிருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஆலிசன்ட்ட டுவாஜர் அப்படின்னு தான் அந்த கார்டு மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாரு. டுவாஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா குயினுக்கு முன்னாடி கிங் இறந்துட்டாரு அப்படின்னா கிங்கோட ஒய்ஃப் விடோ ஆக மாட்டாங்க, அவங்க ஸ்டில் குயினா தான் இருப்பாங்க. அந்த குயினை தான் டுவாஜர் குயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆலிசன்ட் விசரிஸ் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச காலம் அந்த த்ரோன்ல உட்காந்து ரூல் பண்ணனதுனால ரெனிரா ஆலிசன்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு ஆலிசன்ட் நம்ம த்ரோன்ல உட்காரும் போது நமக்குள்ள இருக்கிற சாஃப்ட் சைடா மூடி வைக்கணும், நம்மளோட சாய்ஸ்னால பீப்புள் சஃபர் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த சாய்ஸை மேக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ப்ரிவியூவை பார்க்கும்போது ஆலிசன்ட் ரெனிராவை அந்த மாதிரி மாறக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி நீ மாற வேண்டியது இருக்கும் அப்படின்னு அனுபவத்துல ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. என்னதான் ரெனிரா நான் அந்த மாதிரி கல் நெஞ்சக்காரியா மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இப்பவே லைட்டா அந்த மாதிரி தான் மாறிக்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது. ரெனிரா கிரீனுக்கு சப்போர்ட் பண்ண ஹைபோர்ன் லாட்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு டின்னரை கொடுத்துருந்துருப்பாங்க. பட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அது ஒரு ரேட் டின்னரா இருந்திருக்கும். அதே சமயம் அந்த லாட்ஸோட ஹவுஸ்ல இருக்கிற ஃபுட் அண்ட் சப்ளைஸையுமே ரெனிரா எடுக்கிறதுக்காக ஆளுங்களை சென்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய லாட்ஸ் இல்ல, ஜஸ்ட் கிங்ஸ் லேண்டிங் குள்ளேயே இருக்கிற ஹைபோர்ன் ஃபேமிலிஸ். இங்க டோர்கன் மேண்டர்லி அப்படிங்கிறவர் மட்டும் ரெனிராவோட இந்த மூவை பார்த்து வெல் பிளேட் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா இவரோட ரோல் இந்த பேட்டிலுக்கு அப்புறம் தான் பெருசா இருக்கும். பட் சீரீஸ்ல கதையில முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதனால இவரோட பார்ட் அப்படிங்கிறது சீரீஸ்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் லேட்டரா இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மைனர் ஹவுஸ்ல இருந்த ஃபுட் சப்ளைஸ் வந்ததுக்கு அப்புறம் ரெனிரா டேமனை வேலுக்கு போய் ஜேன் கிட்ட அவங்களோட ஆர்மிக்கு பதிலா கோல்ட வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பாங்க. மேபி டேமன் இதுக்காக வேலுக்கு போகும்போது ரேனா அண்ட் சீப் ஸ்டீலரை கூட பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் டேமன் ரெனிராக்காக த்ரோனை கேப்சர் பண்ணி கொடுத்தாலும் டேமனோட விஷன் அதாவது அவரோட கோல் அப்படிங்கிறது வேறையா தான் இருக்குது. ஏன்னா டேமன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஏகன் கிட்டயே 3 டிராகன் தான் இருக்கு, அதை வச்சு அவர் இந்த வெஸ்ட்ரோஸை கான்கர் பண்ணும்போது நம்ம கிட்ட இப்ப 6 டிராகன்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம டோன் எஸ்ஓஸ் ஃப்ரீ சிட்டிஸ் அண்ட் இடி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே காங்கர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. டோனை எக்கோட கிராண்ட் ஃபாதர் டேரான் செகண்டுக்கு முன்னாடி யாராலையுமே த்ரோனுக்கு கீழே கொண்டு வர முடியாது. அதை தாண்டி ஃப்ரீ சிட்டிஸா நமக்கு தெரியும், பிராவோஸ், பென்டோஸ், மயர், டைரோஸ் அப்படின்னு ஒரு 9 இண்டிபெண்டன்ட் சிட்டிஸ் இருக்கும். இடி அப்படிங்கிறது எஸ்ஓஸ்க்கு ரொம்ப ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு மேசிவ் எம்பையர். சொல்லப்போனா ஈஸ்டோட எண்ட்ல இந்த இடி தான் இருக்குது. இந்த இடியை பத்தி புக்லயுமே அந்த அளவுக்கு லோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் சைனீஸ் எம்பையரை பேஸ் பண்ணி தான் அந்த இடியவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த
மிட்டி எம்பையரை பேஸ் பண்ணி கோல்டன் எம்பையர் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் ஸ்பின் ஆஃப்லாம் கன்ஃபார்ம் ஆகியிருந்துச்சு. பட் அதை எப்போ வரும் அப்படின்னு தெரியல. டேமன் எட்ஜ் ஆஃப் வேர்ல்டில் விங்ஸோட இருக்கிற ஹியூமன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதை பற்றியுமே புக்கில் கன்ஃபார்ம்டு லோர் அப்படின்னு எதுவுமே இல்லை. மேபி இது ஜஸ்ட் டேமன் கேட்டிருந்த ஸ்டோரியா இருக்கலாம். ரெய்னிரா ஹைபர்ன் ஃபேமிலி கிட்ட இருந்து அடிச்சு போடுங்கின ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே காமன் ஃபோக்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி காமன் ஃபோக்ஸ் மத்தியில இப்போதைக்கு ஒரு குயினை இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோர்லிஸ் அவரோட சன் ஆடம ரெய்னிரா வெலாரியனா நைட் ஆக்காம ஹல்லா தான் நைட் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரெய்னிரா கிட்ட பேச வந்திருப்பாரு. கோர்லிஸ் மேல எனக்கு ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. ஏன்னா என்னதான் அவரோட ஒய்ஃப் ரெய்னிஸே ரெய்னிராவோட சன்னை ட்ரிஃப்ட்மார்க்கோட ஹேரை அனௌன்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா அவன் லேனாரோட பிளட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கோர்லஸ் ஹிஸ்ட்ரி பிளட்டை ஞாபகம் வச்சிருக்காது, நேம்ஸை தான் ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லூக்கை ட்ரிஃப்ட்மார்க்கோட ஹேரை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பட் இங்க அவரே வந்து அவரோட பசங்களை லெஜிட்டிமைஸ்ட் ஆக்கல அப்படிங்கிறதுனால குயினோட சன்ஸை பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி கத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இது லூத்தர் லார்ஜென்ட்டை தாண்டி அங்க ஒர்க் பண்ற ஸ்டாப்ஸோட காது வரைக்குமே கேட்டிருந்திருக்கும். நல்லவேளை இந்த இடத்துல டேமன் இல்ல இருந்திருந்தா கோர்லிஸோட பிரதருக்கு நடந்தது கோர்லிஸுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கோர்லிஸோட கோவமும் நியாயமானது தான். ஏன்னா அவரோட சன்னை ரெனிராவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து அவரோட ஒய்ஃபை ரெனிராவோட வார்ல இழந்து அவரோட ஓன் ஹவுஸ் அவர் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த ட்ரெஷர் எல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டு கடைசியில் அவரோட பாஸ்டர்ட் சன்ஸோட மட்டும்தான் இப்ப நிக்கிறாரு. ஈவன் இது அவரோட வாரே கிடையாது. ரெனிரா ஆலிசன்ட்ட மீட் பண்ணி டேரானை பத்தி சொல்லி டேரானை கொல்றதுக்கு பதிலா நார்த்ல இருக்கிற வாலுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு லாஸ்டா ஒரு முறை ஆலிசன்ட் டேரானை பாக்குறதுக்காக அரேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் டேரானை பார்த்த ஆலிசன்ட்டுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அது ஆலிசன்டோட சன் டேரான் இல்ல, ஆர்மன் ஹைட்டோவர் ரெடி பண்ண ஃபேக் டேரானா தான் இருந்திருப்பான். இந்த இடத்துல எம்மா டார்சியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். லைக் டேரானை பார்த்துட்டு அப்படியே ஆலிசன்ட்டை பார்த்துருந்துருப்பாங்க. இட்ஸ் சோ ரியல் அப்படின்னு தான் சொல்லணும். மேபி இங்க உங்களுக்கு ஏன் ஆலிசன்ட் இதுதான் அவங்க சன் அப்படின்னு சொல்லல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருந்திருக்கலாம். ஏன்னா ஆலிசன்ட் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு ஷாக்கா தான் இருந்திருக்கும். அந்த ஷாக்கை வச்சு தான் ரெனிரா ஃபைண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபைனலா ஒரு டிராகன் கீப்பர் வந்து ஹைடவர்ஸ் டம்பிள்டனை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டெசரியனையும் டம்பிள் டவுனுக்கு உள்ள கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இவரையும் இன்னும் சில டிராகன் கீப்பர்ஸையும் டெசரியனை பார்த்துக்க ஆர் டெசரியனை கிங்ஸ் லேண்டிங்க்கு கொண்டு வர சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆர்மண்ட் டம்பிள் டவுனை டேக் ஓவர் பண்ணதுனால இந்த டிராகன் கீப்பர் மட்டும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆர்மன் ஹைடோவரோட பிளான் என்ன அப்படின்னு ரெனிரா யோசிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஆர்மன் ஹைடோவரை ரெனிராவுக்கு ஒரு பெரிய எனிமி அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த எபிசோட்ல ரெனிரா லைட்டா ஹோம்லேண்டர் மோடுக்கு போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஐ திங்க் ரைட்டர்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட எண்ட்ல இருந்து லேர்ன் பண்ணி இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகனை கொண்டு போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டெனேரிஸ் மாதிரி ஒரு மொக்க ரீசனுக்காக மேட் குயினா மாறாம எங்க ஆக்சுவலா ரெனிராவுக்கு மேட் குயின் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. அதை ஃபைனலா எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.